பூவும் பொட்டும் இல்லாமல் போனால் நம்மள இது முண்டிச்சு வர அப்படி இப்படிலாம் பார்க்குறாங்கள. வளைவியோ பூவோ பொட்டோ எதையும் எடுக்கணுங்கிறதே இல்லையே, நமக்கு அது உள்ளது தானே, ஏன் அதை எடுக்கணும்? இப்போ எனக்கு வீட்டுக்காரவங்க கிடையாது, நான் விடோ. எனக்கு வச்சது இது எனக்கு எங்கள் அப்பா அம்மா கொடுத்த உரிமை சொத்து. இது அடுத்தவங்களுக்காக விட்டு கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது. கணவனை இழந்த பெண்களுக்கு பூ பொட்டு வைக்கும் நிகழ்ச்சி இங்கு நடந்து கொண்டிருக்கிறது. பார்க்கும் பலருக்கு இது வழக்கத்திற்கு மாறாக தெரிந்தாலும் கலங்கரை என்ற அமைப்பு கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த நடைமுறையை பின்பற்றி கைம்பெண்களிடம் ஒரு நம்பிக்கை கீற்றை விதைத்து வருகிறது. (2004) ஏற்பட்ட சுனாமியில் நாகப்பட்டினம் சுற்று வட்டாரத்தில் உள்ள பல பெண்கள் கணவரை இழந்து மீளா துயரத்தை எதிர்கொண்டனர். அந்த கைம்பெண்களின் வலியை உணர்ந்து அவர்களின் உரிமையை மீட்க உருவாக்கப்பட்ட அமைப்புதான் கலங்கரை. கைம்பெண்களின் பொருளாதாரத்தை மட்டும் உயர்த்தாமல் கணவரை இழந்தால் பூ போட்டு வைக்கக்கூடாது என்ற பழங்கால வழக்கங்களை மாற்றி அவர்கள் நம்பிக்கையுடன் வாழ்க்கையை எதிர்கொள்ள பாதையையும் அமைத்து கொடுத்து வருகிறது இந்த அமைப்பு. ஒரு பெண், அதிலும் குறிப்பாக பட்டியலின இனத்தை சார்ந்த ஒரு கைம்பெண், அதிலும் நகரத்தில் விட கிராமத்தில் இருக்கிற ஒரு கைம்பெண் சந்திக்கிற பிரச்சனைகள் 3 மடங்கு. இது மதத்தை, சமயத்தை கடந்து, சாதியை கடந்து, பொதுவாகவே எல்லா சமூகத்திலையும், எல்லா சாதியிலையும், எல்லா மதத்திலையும் கைம்பெண்கள் பாகுபாடு பார்க்கப்படுவதை நாங்கள் கண்கூடாக பார்க்குறோம். மக்களுமே எங்கள்கிட்ட அதை பகிர்ந்து கொள்கிறாங்க. எங்கள் அமைப்புகளை இஸ்லாம் சமயத்தை சார்ந்தவர்களும் இருக்கிறார், அவர்களுக்கும் அதே பாதிப்பு இருக்குது. வெளியில் போகும்போது எல்லாரும் பூவும் போட்டு வச்சுக்கும்போது நமக்கு மனசு கஷ்டமாக இருக்கும். நம்மளும் இப்படி ஐட்டமே, கடவுளை இப்படி நம்மளை இந்த வழிக்கு கொண்டு வந்துட்ட, வீட்டுக்கிறவங்க இருந்தால் நம்மளும் இப்படி இருக்கலாமே எனக்கும் மனசுக்குள்ளே தோணி இருக்கும். ஆனால் வெளியில் சொல்ல மற்றவங்க தப்பாக நினச்சிக்கிறாங்களா என்னமான்னு அந்த இதுலேயும் ஒன்று. அந்த புதுசாக அந்த தாலியை போட்டு, அந்த தாலிக்கரை திரும்ப கட்டி, அந்த கிளாஸ் வளையல் போட்டு, தலை நிறையா பூ வச்சு, மாலையை போட்டு, வீட்டுக்காரவங்க இறந்து போயிருக்கிறவங்க பக்கத்தில் பொண மாதிரி தான். அப்போ பொணத்துக்கு மாலை போட்டிருக்கிற மாதிரியே இப்போ எங்களுக்கு அந்த மாலையை போட்டு பக்கத்தில் உட்கார வச்சுட்டாங்க. அது ஒரு பெரிய கொடுமையாக போகுது. இதை தான் மாற்றணுன்னு போராடுறோம் நாங்கள். இப்போ அவங்களுக்கும் உயிராக இருக்கிறவங்களுக்கும் செத்து போனவங்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? ஃபஸ்ட்டு கலங்கரைக்கு போகாமல் அந்த பூ போட்டு வைக்காமல் வெளியில் போகும்போது எதுக்க வரவங்க வரான்னு போயிடுவாங்க. திரும்ப நம்ம போன பிறகு தான் வருவாங்க. இப்போ அப்படி இல்லை, பூவும் போட்டு வச்சுட்டு போன பிறகு இப்போ எல்லாம் வர்றாங்க, கடை வச்சுருக்காங்க, கடைக்கு ஜாமான் வாங்க வராங்க எல்லாம். கைம்பெண்களை பொருளாதார ரீதியில் மேம்படுத்த விவசாயம் மற்றும் சொந்த தொழில் தொடங்க கலங்கரை அமைப்பு வட்டியில்லா கடன் உதவி வழங்குகிறது. இதன் மூலம் சொந்தமாக இட்லி கடையை தொடங்கிய ஆரோக்கியமேரி இன்று தலை நிமிர்ந்து நிற்கிறார். போன இதுலேயே 5 வருஷத்துக்கு முன்னாடிலேயே 15,000 ரூபா கொடுத்தாங்க. 15,000 ரூபா கொடுத்ததில் கிரைண்டர் வாங்கியிருக்கோம், மிக்ஸி வாங்கியிருக்கோம், இந்த டேபிள்லாம் ட்ரைனிங் டேபிள் வாங்கி போட்டிருக்கேன். இப்போ 10,000 ரூபா வாங்கி இந்த தரை போட்டிருக்கான். கலங்கரையில் இந்த குழு அமைப்பாக வட்டி இல்லாமல் கொஞ்சம் நல்லா ஒரு இது கொடுக்குறாங்க. அடுத்தவங்கள்ட்ட போய் வட்டி வாங்கினா 1000 ரூபாய்க்கு 100 ரூபா 200 ரூபா வட்டி கேட்குறாங்க. இதெல்லாம் பிரச்சனையே இல்லை, எங்களுக்கு வட்டி இல்லாமல் கொடுக்க. நாங்கள் முதல்ல மட்டும் கொடுக்கறதுக்கு இதிலேருந்து ஏதோ சேமித்து கொடுக்குறோம், கட்டிடுறோம் நாங்கள் அப்போ மாதம் மாதம். அதனால எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்குது. ஏன்னா எங்கள் பிள்ளைங்க தான் எனக்கு முக்கியம், பிள்ளைங்களோட லைஃப் முக்கியம். கஷ்டம்தான், கஷ்டத்தை பட்டு தான் ஆகணும், கொடுத்ததை ஏற்றுக்கணும், அதை நல்லபடியாக செய்யணும், பிள்ளைங்க நல்லா இருக்கணுங்கிறது தான் மெயின் எங்களுக்கு. அரசியல் அதிகாரத்திலும் கைம்பெண்களின் பிரதிநிதித்துவத்தை உறுதிப்படுத்த கடந்த உள்ளாட்சி தேர்தலில் அன்புக்கரசியை வார்டு உறுப்பினராக்கியுள்ளது இந்த அமைப்பு. கலங்கரைக்கு கூட்டத்துக்கு போயிருந்தோம். அப்போ தான் எலெக்ஷன் வந்துச்சு. நம்மள விதவை பெண்களில் யாராச்சும் நின்றுங்க, நின்று நீங்கள் ஜெயித்தாலும் பரவாயில்ல, தோத்தாலும் பரவாயில்ல, யாராச்சும் நிற்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதே போல் நின்று ஒரு டீ கூட என் மக்களுக்கு வாங்கி கொடுக்கல, எல்லாம் ஒத்துமையாக இருந்து என்னை ஜெயிக்க வச்சாங்க. அப்போ வார்டு உறுப்பினராக இருந்தப்போ மக்களும் கொஞ்சம் எதாவது மரியாதை இதெல்லாம் கொடுத்தாங்க. எல்லாமே நல்லபடியாக தான் போயிட்டு இருந்துச்சு. அதுலேருந்து நான் கலங்கரைக்கு போய் கலங்கரையை கொடுத்த ஊக்கத்தினால தான் நான் அந்த அளவுக்கு வந்திருக்கேன். என்னாலேயே இந்த வார்டு உறுப்பினராக ஆகியிருக்கேன், டைலரிங் வச்சுருக்கேன், கடை வச்சுக்கிட்டு இருக்கேன். நான் இவ்வளோதான் செஞ்சுக்கிட்டு வெளியிலையும் வேலைக்கு போயிட்டு இருந்தேன், கடைக்கு நகை கடையில் வேலை பார்த்துக்கிட்டு வந்து தான் இவ்வளோதான் நான் சமாளிச்சுக்கிட்டு இருந்தேன்.
இப்படி சமூக பொருளாதார அரசியல் ரீதியாக கைம்பெண்களை முன்னேற்றி அவர்களின் மீதான பார்வையை மாற்றுவது சமூகத்திலும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த விதவைங்களுக்குன்னு இந்த கணவர் இறந்தோன்னா அந்த மாதிரி சடங்குக்கெல்லாம் போவாங்களே, போகக்கூடாதுன்னாங்க. நான்லாம் போக மாட்டேன். அதுக்கு எங்கள் என் பொண்ணுக்கு வந்து நாங்கள் கல்யாணம் செய்ய பண்ணும்போது மற்றவங்கெல்லாம் போய் விதவைன்னு சொல்லுவாங்க. நாங்களாம் அதெல்லாம் நினைக்கல. எங்கள் பொண்ணுக்கு என் பொண்ணுக்கு நான் தான் செய்யணும். நாங்கள் தான் செஞ்சோம். முன்னாடி நின்று நாங்கள் செஞ்சோம். என்னோட ஃப்ரெண்டுக்கோ இல்லை எனக்கோ இது மாதிரி ஆனால் கூட நான் கண்டிப்பாக அப்போஸ் பண்ணுவேன். அவங்க பூ வைக்கிறது, பொட்டு வைக்கிறது, வளையல் போடுறது எல்லாமே அவங்கவுங்க தனிப்பட்ட விருப்பம். ஹஸ்பண்ட் நேற்று வந்தாங்க, அப்புறம் போனாங்க. அதுக்கப்புறம் லைஃப் இருக்குது, வாழணும். அதுக்காக கண்டிப்பாக வெளியில் போகணும், சமுதாயத்தை வந்து நம்ம எதிர்கொள்ளணும். அதுக்காக வேணும். நம்மளை வந்து நம்ம க்ரூம் பண்ணிக்கிறதுல ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கைம்பெண்களை பற்றிய ஒரு பார்வை மாறணும். நாங்கள் வேறு இடத்துக்கு வேலைக்கோ அல்லது ஒரு அலுவலகத்துக்கு போகும்போது நல்ல உடை உடுத்திட்டு போகிறதையே எங்களை தவறாக பார்க்கக்கூடிய இந்த சமூகம் அது அந்த இதுவும் வெளியே வரணும். அப்போ அவங்களுடைய கனவையும் அவங்களுடைய வேதனையும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் பரிதாபப்பட வேணாம். உங்களுக்கு இது தேவை என்பதை உணரக்கூடிய ஒரு மனநிலை, அதை கொண்டு போகணும். அப்போ இது ரொம்ப முக்கியமானதாக கலைஞரை நினைக்கிறேன்.